Hello friends, welcome to Law of Mind Magic. இந்த வீடியோ எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் புக் ரீடர்ஸ். யாருக்கெல்லாம் நிறைய புத்தகங்கள் படிக்கணும்னு ஆசை இருக்குதோ ஆனால் அதுக்கான நேரம் இல்லையோ அவங்களுக்கும், ஏற்கனவே புத்தகம் படிச்சுட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு நேரம் பத்தலை, இன்னும் கொஞ்சம் வேகத்தை அதிகமாக்கணும், அது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ள விதத்தில் இருக்கும் நான் நம்புகிறேன். அந்த ஸ்பீட் ரீடிங் டெக்னிக்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்கள் மைண்ட் செட்டை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது ஒன்றும் மேஜிக் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய அந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும் பொழுது நாளையிலேருந்தே உங்களால் ஸ்பீட் ரீடிங் பண்ண முடியும்னு நான் சொல்ல வரல. ஆனால் ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். தினமும் 1 மணி நேரம் புத்தகம் படிக்கிறதுக்குன்னு நேரம் ஒதுக்கணும். வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை மாதத்துக்கு ஒரு நாளோ நீங்கள் புத்தகம் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களால் அந்த வேகத்தை அதிகமாக்க முடியாது. அதனால தினமும் 1 மணி நேரம் இதுக்குன்னு நீங்கள் ஒதுக்கி ஆகணும். அப்போ தான் உங்களால் அந்த வேகத்தை அதிகமாக்க முடியும். தினமும் காலையிலையோ அல்லது இரவுலையோ, காலையிலனா அதிகாலையில் நேரம் இதுக்கு உகந்ததாக இருக்கும். காலையில் 5 to 6 இல்லை 6 to 7ன்னு ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை காலையில் எனக்கு வேலை இருக்குது எந்திரிக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க நைட்டு ஒரு 10 to 11 இல்லை 9 to 10ன்னு ஒரு அமைதியான சூழலில் உட்காந்து படிக்கிற மாதிரி இந்த 1 மணி நேரத்தை வச்சுக்கோங்க. உங்களுடைய அந்த சூழல், அந்த என்விரான்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப நீட்டாக இருக்கணும். அந்த இடத்துல போய் உக்காந்தாலே உங்களுக்கு அந்த படிக்கிற எண்ணம் வரணும். அதனால தினமும் படிக்கிறதுக்குன்னு ஒரு இடமும் அதற்கான நேரமும் அவசியம். தினமும் 1 மணி நேரம் புத்தகம் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த 1 மணி நேரத்துக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் ஒன்று மெடிடேஷன் பண்ணலாம். அல்லது கேண்டில் லைட் கேசிங்னு சொல்கிறது, மெழுகுவர்த்தியை பற்ற வச்சு அந்த ஒளியையே ஒரு 5 நிமிஷம் கண்ணிமைக்காமல் பார்த்துட்டு இருக்கிறது. இது எதுக்காக அப்படின்னா அந்த 1 மணி நேரம் படிக்கிறதுனா அது யூஸ்ஃபுல்லாக மனசில் தங்கணும். அந்த ஃபோக்கஸை அதிகமாக்குறதுக்காகவும் அந்த ரிட்டன்ஷனை அதிகமாக்குறதுக்காகவும் இந்த கேண்டில் லைட் கேசிங்கை பண்ணணும். கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்கன்னா அதை பண்ணாமல் 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் புத்தகம் ரீட் பண்ணுங்கள். நிறைய பேர் புத்தகம் படிப்பாங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம். ஆனால் 2 மணி நேரம் கழித்து அதில் என்ன படிச்சிருக்காங்கன்னு கேட்டால் அவங்களுக்கே ஞாபகம் இருக்காது. அதை அந்த மைண்டில் ரீட்டைன் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் படிக்கும் பொழுது ஃபோக்கஸ்டாக படிங்க. அடுத்த டிப், நீங்கள் ஒரு ஃபேமஸான ஒரு புக் எடுத்து படிக்கிறீங்க ஆனால் அது படிக்கும்போது ஃபாண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது, படிக்க முடியல அப்படின்னா அதே புத்தகம் இன்டர்நெட்டில் உங்களுக்கு பிடிஎஃப்பில் கிடைக்கும். அந்த புத்தகத்தோட பேரை போட்டு பிடிஎஃப் ஃபைல் ஃப்ரீ டவுன்லோட் போட்டாவே உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அப்படி கிடைச்சா அந்த புத்தகத்தை டவுன்லோட் பண்ணி அதை டேப்லையோ இல்லை லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன்லையோ பெருசாக வச்சு நீங்கள் ஜூம் பண்ணி படிக்கலாம். அப்போ உங்களுக்கு அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய சின்ன ஃபாண்ட்ஸுக்கு பதிலாக உங்களுக்கு ஸ்க்ரீனில் பெருசாக அதை பார்த்து படிக்கும்போது இன்னும் வேகமாக உங்களுக்கு படிக்க முடியும். அடுத்தது பாயிண்டர் யூஸ் பண்ணுங்கன்னு எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் சொல்கிறாங்க. சின்ன குழந்தைகள்லாம் ஆரம்பத்தில் படிக்கும்போது எப்படி படிப்பாங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையின் மேலே விரலை வச்சு படிப்பாங்க. திஸ் ஈஸ் ஆப்பிள், திஸ் ஈஸ் பனானா, இந்த மாதிரி படிப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த மாதிரி பென்சிலோ அல்லது வேறு ஏதாவது ஸ்கேலோ வச்சுக்கிட்டு நீங்கள் படிக்கும்போது நீங்கள் படிக்கிற அந்த வார்த்தைகளின் கீழே இந்த பென்சில் அப்படியே நகர்த்திட்டு போங்க. ஒவ்வொரு வார்த்தை படிக்கும்போது அப்படியே படிச்சுட்டு போங்க. இந்த எண்டுக்கு போனதுக்கப்புறம் மெதுவாக கொண்டு வராமல் எண்டுக்கு போனோன்னா கொஞ்சம் வேகமாக இந்த பென்சில் அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு அந்த ரீட் பண்ணுற வேகத்தை அதிகமாக்கும். இப்படி படிக்கும்போது உங்களால் வேகமாக ரீட் பண்ண முடியும். ஒரு சில சமயத்தில் நம்ம இது இல்லாமல் படிக்கும்போது வெறும் ஐ மூமெண்ட்டில் படிக்கும்பொழுது என்ன பண்ணுவோன்னா படித்த வரிகளையே திரும்ப திரும்ப படிப்போம். அதை தவிர்க்கிறதுக்கு இந்த பாயிண்டரை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும் அந்த வரிகளை. அதே மாதிரி அந்த வேகமும் அதிகமாகும். திரும்ப திரும்ப ஒரே வரிகளையே திரும்பவும் படிக்க மாட்டீங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த எண்டுலேருந்து எண்டு வரைக்கும் படிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்த புத்தகத்தில் இங்கே ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த வார்த்தைக்கு ஒரு வார்த்தைக்கு அடுத்தது பாருங்க. இப்போ நீங்கள் இங்கே ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது இப்படி லைன்ஸ் வரைஞ்சிக்கலாம். எண்டில் ஒரு வார்த்தைக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி ஒரு லைன்ஸ் போட்டுட்டு உங்களுடைய ஐ மூமெண்ட்டை இங்கே கொண்டு வராமல் ஒரு வார்த்தைக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஐ ஆட்டோமேட்டிக்காக இந்த வேர்டையும் படிக்க ஆரம்பிச்சிருன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இங்கிருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் எம்டி ஸ்பேஸ் தான் இருக்குது. அதை ரீட் பண்ணுறதுக்கு உங்கள் மைண்டு கிராஸ் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் இந்த வார்த்தைக்கு பதிலாக இங்கே ஆரம்பித்து பழகினீங்கன்னா இதிலிருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க உங்களை அறியாமலேயே. அதே மாதிரி இப்படி போகும்போது எண்டு வரைக்கும் போகாமல் எண்டுக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தையோட முடிச்சுட்டு அடுத்து போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கடைசி வார்த்தையை உங்கள் மைண்டு கிராஸ் பண்ணிக்கும். இது நீங்கள் இந்த டெக்னிக் மீடியம் ரீடர்ஸுக்கு மட்டும் பொருந்தும். பிகினர் ஸ்டேஜில் இதை ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு ஓரளவு ஒரு புத்தகத்தை ஓரளவு வேகமாக படிக்க முடியும், இன்னும் வேகம் அதிகமாக்கணும்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் ஆகாது. அதே மாதிரி இது போக போக இந்த ஒரு வார்த்தைங்கிறத 2 வார்த்தை தள்ளி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா
உங்களால் 2 வார்த்தைகளை கிராஸ் பண்ண முடியும். அதே மாதிரி முடிக்கும்போது ஒரு வார்த்தைக்கு பதிலாக 2 வார்த்தைக்கு முன்னாடியே அந்த ஐ மூமெண்ட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்தது கொண்டு வரும்போது அந்த கடைசியில் இருக்கக்கூடிய 2 வார்த்தையும் உங்கள் ஐ கேட்ச் பண்ணிக்கும். இது ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக். மீடியம் டு ஸ்பீடாக போகிறதுக்காக ரீடிங்கை மீடியம் ஸ்பீட்லேருந்து இன்னும் வேகமாக படிக்கிறதுக்காக இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி எப்பையும் வாய் விட்டு படிக்காதீங்க. வாய் விட்டு படிச்சிங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு டைம் அதிகமாக செலவாகும், அதே மாதிரி உங்களுடைய எனர்ஜி அதிகமாக செலவாகும். இன்னொரு தவறான புரிதல் என்ன அப்படின்னா ஸ்லோவாக படித்தாதான் மைண்டில் நிற்கும் அப்படின்னு நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுருக்காங்க. அப்படி இல்லை, வேகமாக படித்தும் அதை உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஏற்கனவே நம்ம சொன்னோம் 1 மணி நேரம் தினமும் படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்துங்கன்னு. அந்த 1 மணி நேரத்தை அரை மணி நேரமாக பிரிச்சுக்க சொல்கிறாங்க. அந்த அரை மணி நேரத்தையும் 20 நிமிஷம் 5 நிமிஷம் 5 நிமிஷம்னு எடுத்துக்க சொல்கிறாங்க. முதல் 20 நிமிஷம் ஒரு புத்தகம் எடுத்திங்கன்னா படிங்க. 20 நிமிஷம் உங்களால் எவ்வளோ படிக்க முடியுமோ படிச்சுட்டு அதோட ஒரு இப்படி ஹைலைட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அந்த 20 நிமிஷம் என்ன படிச்சிங்கன்னா அடுத்த 5 நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், சம்மரைஸ் பண்ணி பாருங்கள். இந்த 20 நிமிஷம் படித்த விஷயங்கள் எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி பாருங்கள். அப்படி பண்ணும்போது தான் அது மறுபடியும் உங்களோட மைண்டில் மெமரியில் ஸ்டோர் ஆகும். அப்படி உங்களால் ரீகால் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த 20 நிமிஷம் எஃபெக்டிவாக படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டு பாருங்கள், நீங்கள் படித்த விஷயங்களே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குதான்னு. அப்படி உங்களால் சம்மரைஸும் பண்ண முடியல, ரீகாலும் பண்ண முடியலன்னா உங்களோட படிக்கிற தரம் கம்மியாக இருக்குது, இன்னும் ஃபோக்கஸ்டாக படிக்கணும்னு அர்த்தம். 20 நிமிஷம் படித்தாச்சு, 5 நிமிஷம் சம்மரைஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த 5 நிமிஷம் ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. எங்கேயாவது போகிறோன்னா போயிட்டு வந்துட்டு அடுத்த அரை மணி நேரம் இதே மாதிரி ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. டெய்லியும் 1 மணி நேரத்துக்கு 2 30 நிமிஷமாக பிரிச்சுட்டு அந்த 30 நிமிஷத்தையும் 20 மினிட்ஸ் ரீடிங், 5 மினிட்ஸ் ரிவிஷன், 5 மினிட்ஸ் பிரேக், இப்படி படிக்க சொல்கிறாங்க. அடுத்தது படிக்கும் பொழுது ஒரு ஹைலைட்டர் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இம்ப்ரெசிவாக இருக்கக்கூடிய வரிகள் எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணிக்கோங்க. எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, ஒரு நல்ல கருத்து சொல்லியிருக்காங்கன்னா அதெல்லாம் ஹைலைட் பண்ணிக்கோங்க. இப்படி புத்தகம் முழுவதையும் ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை படித்து முடிச்சுட்டேன், ஹைலைட் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா ஒரு 2-3 மாதம் கழித்து இதை அப்படியே நான் எடுத்து அந்த ஹைலைட் பண்ண இடத்த மட்டும் பார்த்தேன் அப்படின்னா அதில் என்ன படிச்சிருக்கேன்னு என்னால் ரீகால் பண்ண முடியும். அதனால் ஹைலைட்டர் யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடித்த வரிகள் அல்லது கோட்ஸ் இல்லை பிடிச்சமான கான்செப்ட் எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்லைன் ஆப்ஸ் பயன்படுத்தினாலும், கிண்டல் இல்லை ப்ளே புக்ஸ் அதில் நீங்கள் பயன்படுத்தினாலும் அதுலேயும் ஹைலைட்டர் ஆப்ஷன் இருக்கும், அதையும் யூஸ் பண்ணலாம். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு எந்த மாதிரி புத்தகங்கள் படிக்க பிடிக்குமோ அந்த மாதிரி புத்தகங்களை எடுங்க. எல்லாரும் சொல்கிறாங்க இந்த புக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, அமேசானில் பெஸ்ட் செல்லிங், இதை படித்தா உங்கள் வாழ்க்கையை மாறணும் எல்லாரும் சொன்னாலும் அந்த புத்தகத்தை எடுத்து நீங்கள் படிக்கும்போது அதை படிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் வரணும். அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கலான்னா ஃபஸ்ட்டு ஸ்கிம்மிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு புக் எடுத்தோன்னா அங்கங்கே எடுத்து ஓப்பன் பண்ணி ஒரு பேராகிராஃப் படித்து பாருங்கள், அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை தூண்டுதா அப்படின்னு. ஒரு 2-3 பேஜஸில் அங்கங்கே புரட்டி பார்க்கும்போது அந்த புத்தகம் உங்களுக்கு அந்த ஆர்வத்தை தூண்டுதான்னு பார்க்கலாம். இல்லைன்னா ஃபஸ்ட்டு பேஜில் அந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் அந்த போர்ஷனில் போயிட்டு அந்த சாப்டர் வைஸ் என்னென்ன டைட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தாலும் உங்களுக்கு அந்த புக்கில் என்ன ஒரு சொல்ல வராங்கன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த புக் உங்களுக்கு ஒத்து வருமா வராதான்னு உங்களுக்கு தெரியும். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்கிம்மிங் அல்லது டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் வச்சு அந்த புக் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லாரும் சொல்கிறாங்க, எல்லா சேனல்லையும் இந்த புக் சூப்பர்னு சொன்னாங்க அப்படின்னா வாங்கி உடனே படிக்க ஆரம்பிக்காதீங்க. கிண்டில் ஆப்பில் அந்த புக்கை சர்ச் பண்ணி அதில் ஃப்ரீ சாம்பிள் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணாலும் அதில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை கொடுத்துருப்பாங்க, அதை ரீட் பண்ணியும் நீங்கள் அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். அதனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தரக்கூடிய புத்தகங்களை மட்டும் படிங்க. பொதுவாகவே நாவல்ஸ் படிக்கிறதுக்கும் பாட புத்தகங்கள் படிக்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒருத்தர் நாவல் எடுத்து படித்தா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தால் எடுத்த ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து கடைசி வரைக்கும் படிச்சுட்டு தான் வைப்பாங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் உங்களை அறியாமலேயே அதில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க, அதில் இன்னும் வேகமாக படிப்பீங்க. அடுத்தது என்னன்னு தெரிஞ்சுக்கிற ஆவலோட படிப்பீங்க. இல்லை இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களால் அதை படிக்க முடியாது. உங்களால் ஒரு ஃபுல் புத்தகத்தை படிக்க முடியல, அதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னா நெட்டில் அதே புத்தகத்தை போட்டு சம்மரி அப்படின்னு போட்டிங்கன்னா அதை பற்றின சுருக்கம் கிடைக்கும். உங்களுக்கு அந்த சுருக்கத்தை அந்த சம்மரியை படித்து பார்த்தாலே உங்களுக்கு அந்த புக் ஆர்வத்தை தூண்டுமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னா அந்த புக்கை பர்ச்சேஸ் பண்ணி படிங்க. டைம் இல்லாதவங்க புக் சம்மரியை படிங்க. அடுத்தது ரெகுலராக ஃபோக்கஸை அதிகமாக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளான கீரைகள், முட்டை, மீன் இதெல்லாமே நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் போது உங்களால்
அந்த கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகமாகும், கவனச்சிதறல் இருக்காது. அவகேடோஸ், ஆல்மண்ட்ஸ், வால்நட்ஸ் இதெல்லாமும் எடுத்துக்கலாம். அதனால் உங்களுடைய உணவு பழக்கத்தில் கவனமாக இருங்க. ரெகுலராக இந்த மாதிரி omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கோங்க. எக்ஸசைஸ் கண்டிப்பாக முக்கியம் கான்சன்ட்ரேஷன் அண்ட் ஃபோக்கஸ்க்கு. தினமும் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரமாவது ஏதாவது ஒரு வித எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி புத்தகம் படிச்சுட்டு இருக்கும்போது அப்பப்போ நிறுத்தி உங்களை நீங்களே கேள்வி கேட்டு பாருங்கள். நான் இதை கரெக்டாக தான் படிச்சுட்டு அர்த்தத்தை புரிஞ்சு படிக்கிறேனா, இல்லை ஜஸ்ட் படிக்கணுங்கிறதுக்காக வார்த்தைகளை மட்டும் படிச்சுட்டு போகிறேனான்னு அப்பப்போ அங்கங்கே ஒரு பாஸ் பண்ணி உங்களை நீங்களே கொஸ்டின் பண்ணிவிட்டு ஓகே மீனிங்கை புரிஞ்சு தான் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அப்படியே தொடர்ந்து பண்ணிங்க. இல்லை வெறும் வார்த்தைகள் கண்ணு மட்டும்தான் பார்க்குது, மனம் எங்கேயோ அலைப்பாயுதுன்னு உணர்ந்தீங்கன்னா உடனே ஸ்டாப் பண்ணி ஒரு பிரேக் எடுத்துகிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்தது வேர்ட் பை வேர்டாக படிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஐ ஆம் கம்மிங், நான் இன்று வருகிறேன்னு ஒவ்வொரு வார்த்தையாக படிக்காமல் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் ஒரு சென்டென்ஸாக டக்குன்னு படிக்க முடியுதான்னு பாருங்கள். ஐ ஆம் கம்மிங் அப்படின்னு ஒரு சென்டென்ஸாக படிக்க முடியுதான்னு பாருங்கள். வேர்ட் பை வேர்டாக ரீட் பண்ணுறதுக்கு பதிலாக குரூப் ஆஃப் வேர்ட்ஸாக ரீட் பண்ணி படிக்க சொல்கிறாங்க உங்களுடைய வேகத்தை அதிகமாக்குறதுக்கு. அடுத்தது முக்கியமானது, நீங்கள் ஒரு டைனமிக் ரீடராக இருக்கணும். எந்த புக்கு எப்போ கிடைச்சாலும் உட்காந்து படிக்கக்கூடிய அந்த ஆர்வம் இருக்கணும். உங்ககிட்ட புத்தகம் படிக்கும் பழக்கம் இயற்கையிலேயே இல்லாமல் நீங்களே முயற்சி பண்ணிங்கன்னா இது ஆரம்பத்தில் சிரமமாக இருக்கும். அந்த ஆர்வத்தை கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது பழக்கமாகிடும். அதே மாதிரி ஆங்கிலம் புத்தகங்களை அதிகமாக நீங்கள் படிக்கிறீங்கன்னா தொடர்ந்து படிக்கும் பொழுது தான் அதில் இருக்கக்கூடிய நிறைய வார்த்தைகளுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சாதான் உங்களுக்கு புரியும். உங்களுக்கு நிறைய வார்த்தைகளுக்கு அர்த்தமே தெரியல, ஒவ்வொரு வார்த்தைக்கும் டிக்ஷனரியை தேடிட்டு அதுக்கப்புறம் வரீங்கன்னா உங்களுக்கு அந்த புக்கு படித்து முடிக்கிறதுக்கு காலதாமதம் ஏற்படும். அதனால ஆங்கிலத்தில் புத்தகம் படிக்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு வொக்காபுலரி அதிகமாக தெரிஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு புத்தகத்தை வேகமாக ரீட் பண்ணி முடிப்பீங்க. உங்களுக்கு வார்த்தைகளுக்கான அர்த்தம் சரியாக தெரியலைன்னா உங்களால் அந்த புத்தகத்தை மெதுவாக தான் படிக்க முடியும். ஏன்னா அர்த்தம் தெரியாமல் நம்மளால் படிக்க முடியாது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தத்தை கண்டுபிடிச்சிட்டு தான் படிக்க முடியும். அதனால எந்த அளவுக்கு உங்களால் வெக்காபுலரியை இன்க்ரீஸ் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு உங்களால் ஆங்கில புத்தகங்களை வேகமாக படிக்க முடியும். இந்த டிப்ஸ் எல்லாம் தான் நான் ஃபாலோ பண்ணுற முறைகள், அதிகமான எக்ஸ்பர்ட் சொல்கிற வழிகள். இந்த வழிகளை நீங்கள் ரெகுலராக பயன்படுத்தும் போது உங்களாலையும் மீடியம் லெவலிருந்து ஸ்பீட் லெவலுக்கு போக முடியும், அல்லது பிகினர் ஸ்டேஜிலேருந்து மீடியம் லெவலுக்கு வந்துட்டு உங்களுடைய வேகத்தை அதிகமாக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள விதத்தில் இருக்கும்னு நான் நம்புகிறேன். கீப் ரீடிங், கீப் ஆன் ரீடிங். இன்னொரு அமேசிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.